அனைவருக்கும் வணக்கம். ஜாதவேத சோசநாம வேத வின்ஹாசன புருஷதி துர்காணி விஸ்வாஹ நாவேது சிந்தும் தரிதாதிக்னி தாமக்கிய வரணாம் ஜலந்தாம் வைரஷ்ணிம் கர்மலபலாபிஷ்டாம் துர்காம் தேவீம் சரணம் பிரதே சிதற சிதற செய்ய நம. துர்கா தேவியுடைய அனுகிரகத்தால் பாலத்திருந்த திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசி கொண்டு தூமாவதி ஜெயந்தி இன்றைய தினம். இந்த தூமாவதி வழிபாடுனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை நடக்குது, என்னென்ன எத்தகைய முறையில நம்ம வழிபாடு செய்யணுன்றது தொடர்ச்சியா பார்க்கலாம். பரம வருஷம் ஆனி மாதம் 7ஆம் தேதி 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. வளர்ப்பறை சப்தமி திதி இரவு 9 மணி 9 நிமிடம் வரை. அதன் பின்பு அஷ்டமி திதி இன்று பகல் 3 மணி 21 நிமிடம் வரை பூரம். அதன் பின்பு உத்தர நட்சத்திரம். இந்த சித்தி நாம யோகம், கரசை கரணம், அமிர்த யோகம், சித்த யோகமாக உள்ளது. நேத்திரம் 1, ஜீவன் அரை பங்காக உள்ளது. இந்த தூமாவதி ஜெயந்தி, தூமாவதி என்றாலே தூமம் என்றாலே புகை. இன்னொரு மறைவில் சொன்ன தூமம் என்றால் முரம். எந்த ஒரு ஆலயத்திலும் தசமகா வித்யா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். 10 அவதாரத்தில் இது ஒரு அவதாரம். தசமகா அவதாரம் அப்படின்னு பேர் அதுக்கு. எப்படி பெருமாள் 10 அவதாரம் எடுத்தாரோ அதே போல் அம்பிகையுடைய அவதாரம் 10. அதுல தூமாவதியுடைய அவதாரம் 1. ஆகவே இந்த தேவியை வழிபாடு செய்வதால் நம்மளுக்கு பல விதத்துல நன்மை. 64 வகையான தோஷம், 64 வகையான சாபம், 64 வகையான தரித்திரங்கள், வறுமைகள் அனைத்து நிவர்த்தியாகும் சொல்றாங்க இந்த அம்மனை வழிபாடு செய்த. அப்ப நம்மளுக்கு எத்தனை வகையா இருக்கு? 64 வகையான தரித்திரம் இருக்குது, 64 வகையான தோஷம் இருக்குது, 64 வகையான சாபங்கள் இருக்குது. அப்ப நம்ம எப்படி அதை நிவர்த்தி செய்து கொள்வது? அப்ப அந்த தூமாவதி தேவி வழிபாடு செய்வது அந்த புகை வடிவம் பேர். அந்த புகை வடிவத்தில் இருக்கக்கூடியது தூபம். அந்த சாம்பிராணி புகைப்பட்டால் தூபம் சொல்லுவோம். ஊதுபத்தி காட்டினா நல்லா தூபம் காட்டு அப்படின்னு சொல்லணுமா? வீட்டுல என்ன செய்வோம்? தூபம் காட்டுனா புகை. அப்ப அந்த தூமாவதி தேவி வழிபாடு செய்யும் போது தசமகா வித்யில 7வது உக்கிரமான வடிவமாக தோன்றக்கூடிய அவதாரமே இந்த தெய்வி. அதனால தூமாவதி இந்த தினம் ஜெயந்தி. அதனால சகல விதமான எதிர்ப்புகளும் எதிரிகளும் விலகி வறுமை நீங்கும். பில்லி சூன்யம் போன்றவற்றை தீய சக்தியிலிருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். அந்த தீய சக்தியெல்லாம் அழிந்து போகும். மனதில் இருக்கக்கூடிய தடை, கவலை, போட்டி, பொறாமை அனைத்தும் நிவர்த்தியாகும். அந்த அம்மனுக்கிட்ட நெருங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தவறு மட்டும் செஞ்சுட்டு இந்த அம்மன்கிட்ட போய் நிக்கவே முடியாது, நிக்கவே கூடாது, நிக்க வைக்காதது, திருப்பி போட்டோம் அப்படியே. நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வேலை ஒருத்தன் செய்துட்டு நம்ம முன்னாடி வந்தா நம்ம என்ன செய்யணும்? துரத்தி விட்டுருவோம். அதே போல்தான் இந்த அம்மன். நேர்மையாக இருந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லுவோம் அந்த அம்மனுக்கு. இருப்பினும் தவறு நம்மளுக்கு செய்யாத மனிதனே இல்லை. அப்ப அந்த அம்மன்கிட்டவே மன்றாடி நம்ம தெரிஞ்சோ தெரியாமல பல ஜென்மத்துல பல விதத்துல நம்ம மூதையர்கள் முதல் கொண்டு பாவங்கள் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் இந்த காலத்துல நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். எதிரிகளால் நல்ல பல விதமான தொல்லை அனுபவிக்கிறோம். எங்க வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு அவப்பேர் உருவாகுது, குடும்பத்துல ஒரு அவப்பேர் கொடுக்குது. அது இருபாலருமே எடுத்துக்கணும். நீங்க ஆண் பெண் பேருக்குமே இது பொது. ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கல, நண்பர்கிட்டையும் நல்ல ஒரு பேர் கிடைக்கல. இத்தனை வரும்போது தூமாவதி அம்மனை வழிபாடு செய்து வரும்போது சத்துரு தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகும். பில்லி சூன்யம், ஏவல், கெட்ட சக்திகள், கண் திஷ்டி கோளாறு, இந்த கழிப்பு தோஷம், ஏதாவது நம்ம மிதிச்சுட்டு வந்துடும். ஏதாவது சுத்தி படுறோம், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம், ஏதாவது தாயத்தை மாதிரி சுத்தி படுறோம், முட்டை உடைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம இருக்கவே நடக்கும்போது கவனிக்காம தாண்டி போயிடும். அப்ப கழிப்பை தாண்டியாச்சுன்னு சொல்லிடுவோம். அப்ப நம்ம வண்டியில போறோம். ஆனா வண்டிங்கிறது வாகனம். வண்டியில அமர்ந்து இருப்பது நம்ம ஸ்பர்சம், நம்முடைய உடம்பு. அப்ப அந்த ஸ்பர்சத்தால் அது பிடிக்கப்படும்.
அதனால அத்தனையும் அந்த அம்மனுடைய வழிபாடுனால அந்த தரித்திரம் நீங்கி, வறுமையெல்லாம் நீங்கி, அந்த தோஷமெல்லாம் குறைஞ்சு வேலை செய்யும். இன்னொன்று செய்யும், நோய், நீண்ட நோய் கண்டிப்பாக குணமாக்கும் அந்த அம்பாள். அதனால தான் கையில முறம் வச்சிருக்கான். விசிறியே அடிச்சிருவான், முறத்தால் அடிச்சேன்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு தெய்வத்துக்குண்டான அவதார நோக்கம் ஒண்ணு இருக்குது. அதனால முறம் வச்சிருப்பான் அந்த அம்பாள். இந்த முறத்துக்கு உண்டான தன்மை தீராத நோய் தீர்க்கிறதுக்கு இல்லாம அகால மரண பயம், நம்மளுக்கு பயம் வருது, இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது, உயிர் போயிடுமோ, உயிர் போயிடுச்சு நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க, என் மனைவி என்ன செய்வாங்க, என் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு ஒரு கவலை உருவாகும். ஒரு மரண பயத்தை கொடுக்கும். சில பேர் இந்த நோய் வாய் தொடர்ச்சியாக இருந்தா அந்த நோய் வாயிலிருந்து நம்ம மரண பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யறது, பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கலாம் ஒரு கவலை. அப்போ அகால மரணத்திலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள இந்த அம்மாள் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து வருவா. அதனாலதான் கையில முறம் வச்சிருப்பான். அந்த மரத்தால அடிச்சு துரத்திடுவாங்கன்னு சொன்ன அந்த சாபம் தோஷம்லாம் அந்த அம்மனை வழிபாடு செய்யும்போது புகை வடிவமாக இருந்து நம்மளை தற்காத்துக்கணும். அதனாலதான் தொடர்ச்சியாக எந்த தோஷமாக இருந்தாலும் தான் சொல்லுவான், ஒரு வீட்டுல வளர்ச்சி இல்லை, ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம் தொடர்ச்சியா இருக்குன்னா தொடர்ந்து சாம்பிராணி புகை போட்டு வர சொல்றாங்க. இப்ப சாம்பிராணி புகை தூமாவதி தேவி தானாவே வசம் செய்ய 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 அந்த சாபங்கள் குறையுது, வீட்டுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அப்போ நம்ம அறியாமலே செய்யறோம். அதனால இதுக்குண்டான நிறைய கதைகள் உண்டு. இந்த அம்மன் வழிபாடு செய்யறதுக்கு உண்டான மந்திர எந்திர தந்திரத்துக்கு உண்டான விஷயம் தெரிஞ்சவங்க தெரியும். ஆகவே அதே அளவு இந்த அம்மன் ஞானத்தையும் போதிப்பான். சகல விதமான கலைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். 64 வகையான தோஷம் நம்ம சொன்னோம். அதே மாதிரி 64 வகையான கலை நம்ம கத்துக்கணும். அப்படின்னா இந்த அம்பாளை நம்ம உபாசம் செய்தாலே அனைத்து விதமான ஞானம் கிடைக்கும், பொறுமை கிடைக்கும், வைராகியம் கிடைக்கும். ஆனா இந்த தூமாவதி உபாசகர்கிட்ட தள்ளியே நிக்கணும் கொஞ்சம். ஏன்னா அவனு எக்காரணம் கொண்டு பகைத்து கொள்ளக்கூடாது. அந்த அம்பாள் சும்மாவே இருக்க மாட்டான். அவர் சும்மா இருப்பார், உபாசகர் சும்மா இருப்பார். ஆனா அம்பாள் சும்மா இருக்க மாட்டார். இந்த பூஜை செய்து கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீ எப்படி தொல்லை பண்ணலாம்னு நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துரும். ஆகவே சற்று இந்த தூமாவதி பூஜை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து வரணும். சில பேர் போட்டுப்பாங்க தூமாவதி உபாசகர் அப்படின்னு. தூமாவதி உபாசகர்னா சற்று தள்ளிய நின்று நம்ம செய்யணும். இந்த அம்பாள் வழிபாடு செய்ய செய்ய இன்னும் கிடைக்கும். குண்டலி சக்தி நல்லா ஏறும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷித்தி, ஆக்னா, சகசரதாரம். அப்ப 7 சக்கரங்கள். இப்ப 7 சக்கரங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த மந்திரம் உச்சாரணம் செய்ய செய்ய குண்டலி சக்தி நல்லா இயங்கும். இப்ப குண்டலி சக்தி இயங்க இயங்க அவருடைய அருள் ஆற்றல் அதிகரிக்கும். மிக சிறந்த பலன் உடையவராக இருப்பாங்க. இது பெரும்பாலும் கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் வடநாட்டுல தான் இருக்காங்க. அதனால்தான் அவங்களுக்கு செல்வம் செல்வம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டே இருக்கும். நிறைய செல்வம் இருக்கும் அவங்ககிட்ட எல்லாம், அல்ல கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா அந்த உபாசனை அந்த அளவு சக்தி வாய்ந்தது. தமிழ்நாட்டுல அவ்வளவா இல்லை, வடநாட்டுல நிறைய உண்டு இந்த உபாசகம். இந்த உபாசகர் செய்ய செய்ய விரதங்கள் இருந்து வர வர பூஜை செய்து வர அது இரவு பொழுதுதான் பூஜை செய்யணும் அவங்களுக்கு. அந்த அம்மனுக்கு இரவு ஒரு 7 மணி 8 மணி ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்துக்கு பின் நடுஜாம வரைக்கும் கூட செய்யலாம். நைட்டு 12 1 மணி வரைக்கும் கூட செய்யலாம். நம்ம விருப்பம்தான். நம்ம தூக்கம், நம்மளுடைய வேலை, மறுநாளுடைய வேலை எல்லாமே சேர்த்து நம்ம கணக்கு எடுக்கணும். அப்ப டெய்லி நம்ம அர்த்த ஜாம பூஜைன்னா பகல தான் தூங்குவோம். அப்ப வேலை விடாது. அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டு ஒரு 8 மணிக்குள்ள பூஜை, 7 மணிக்குள்ள பூஜை ஆரம்பிச்சு ஒரு 9 10 மணிக்குள்ள பூஜை முடிச்சுட்டு ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு நம்ம போய் உணவா இருந்துட்டு தூங்க வேண்டியதுதான்.
அப்ப அந்த மாதிரி செஞ்சு வர வர அந்த உபாசனை நல்ல ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த அம்பாளுடைய வழிபாட்டுல சிறந்த பலன் கொடுக்கணும்னா மனதார வேண்டிக்கணும். அப்ப நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது? பில்லி சூன்யம் ஏவல் விளக்குது, கந்திஷ்டி கோளாறு குறையுது, செய்வின கோளாறு குறையுது, சத்ருபாத்தை நிவர்த்தி ஆகுது. அத்தனை அந்த அம்பாள் பாதுகாத்து வரோன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.